ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீக்கெண்ட் vlog பார்க்கலாமா? ஸோ வீக்கெண்டில் வந்து டின்னருக்கு நாங்கள் ஹாட் பாட் வந்து போயிருந்தோம் இங்கே சைனாவில். வீக்கெண்ட்னால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வெயிட்டிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் தண்ணிலாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டேபிளுக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் வந்து 6 பேர் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் பெரிய டேபிள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து வர மாதிரி இருந்தது. அண்ட் டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். 1 by 1 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். என் பையனுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மால் இருந்தது, அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நாங்கள் ஹாட் பாட் சாப்பிட்ட இடத்துல வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்நாக்ஸும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதையுமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து வந்துவிட்டோம். அண்ட் பேபி கேர் ரூம் இங்கே சைனாவில் ஒரு மாலில் இப்படி தான் வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இது வந்து சேஞ்சிங் ஏரியா. அண்ட் மேலே வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்சிங் ஷீட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மில்க் ஹீட் பண்ணுற மிஷின், அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணுற மிஷின், லோஷன்ஸ், டைப்பர் க்ரீம், ஆட்டோமேட்டிக் டஸ்ட்பின் எல்லாமே வந்து இருந்தது. அண்ட் இங்கே சைனாவில் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் பிளேசஸில் வந்து இந்த மாதிரி பேபி கேர் ரூம்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்.